பல வருட திருமண தடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு விசித்திர மரம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? பல்லவ மன்னர்கள் வியந்து பாராட்டிய, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அள்ளி தரும் ஒரு காவல் தெய்வம். புதுக்கோட்டையின் இதய பகுதியான பழைய பேருந்து நிலையம் அருகில் கீழராஜ வீதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் தான் அது. இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண ஆன்மீக பயணம் இல்லை. 3 மாபெரும் தமிழ் பேரரசுகளான சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு வரலாற்று அதிசயம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வரலாற்று பக்கங்களை நாம கொஞ்சம் பின்னோக்கி திருப்பி பார்ப்போம். சோழ பேரரசான குலோத்துங்க சோழன் புதுக்கோட்டை நகருக்கு வரார். அங்கே அவர் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியால் ஸ்ரீ சாந்தநாத சுவாமி ஆலயத்தை கட்டுறார். ஆனா சோழ மன்னனோட மனசுல ஒரு ஆசை தோன்றுது. அப்ப கோயில் கட்டிய இடத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கும் தனியே ஒரு கம்பீரமான ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி உருவானதுதான் இந்த ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் ஆலயம். சோழர்களுக்கு அப்புறம் இந்த பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு வந்தப்போ அம்மனோட சக்தியை கண்டு மெய்சிலிர்த்து போறாங்க. அவங்களும் இந்த கோவிலோட திருப்பணியில தங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோவிலோட பராமரிப்புக்காக நிலங்களையும் கொடைகளையும் அள்ளி தராங்க. இதோட அடையாளமாக தான் சோழர்கள் கட்டிய இந்த ஆலயத்துல பாண்டியர்களின் மாண்புமிகு மீன் சின்னம் இன்னைக்கும் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, காஞ்சியை ஆண்ட பல்லவ மன்னர்கள் இந்த பகுதிக்கு வந்த போதும் அரியநாச்சி அம்மனின் தெய்வீக அருளை கண்டு வியந்து இந்த ஆலயத்தை சீரமைக்கும் பணிகளை செய்திருக்காங்கன்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கிற பெரிய கவலை, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வர அமையலையே, வயசு ஏறிக்கிட்டே போகுதே, ஏதேதோ தோஷங்கள் தடுக்குதே என்பதுதான். உங்க கவலைகள் அத்தனையும் தீர்க்க இந்த ஆலயத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது. இங்க இருக்கிற பிரகாரத்துல ஆலமரமும் வேப்ப மரமும் ஒன்னோட ஒண்ணு இணைந்து பின்னி பிணைந்து வளர்ந்திருக்கு. ஆன்மீகத்துல இது சிவசக்தி சொரூபமாக கருதப்படுது. இங்க வர பக்தர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? குறிப்பா ராகு கால வேளையில அரியநாச்சி பிரியமான அரளிப்பூ மாலையை சாத்தி சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் திருமண தடை நீக்கணும்னு வேண்டிக்கிட்டு தங்கம் அல்லது வெள்ளியால செய்யப்பட்ட பொட்டு வாங்கி அம்மனுக்கு உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறாங்க. இறுதியா அந்த அதிசய ஆலமரம் வேம்பு இணைந்திருக்கும் மரத்தை மனமுருகி பரிகாரம் செய்து மஞ்சள் சரண்டை அந்த மரத்துல கட்டுறாங்க. அப்படி கட்டிய சில வாரங்களிலேயே எப்பேற்பட்ட திருமண தடையா இருந்தாலும் சரி, அது பனி போல விலகி கல்யாண மாலை தோல் சேரும் என்பது இங்க வரவங்க நம்பிக்கை. வருடங்களாகியும் ஒரு மழலை செல்வம் இல்லையே, அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே என ஏங்குற தம்பதிகளுக்கு அரியநாச்சி அம்மன் ஒரு கண் கண்ட தெய்வமா விளங்குறாங்க. இங்க வந்து அம்மனுக்கு மனதார பாலாபிஷேகம் செஞ்சுட்டு ஹாரத்துல மரத்துல சிறிய தொட்டில்களையும் வளையல்களையும் கட்டி வேண்டிக்கிட்டா அடுத்த வருடமே உங்க மடியில குழந்தை தவழும் என பக்தர்கள் நெகிழ்ச்சியோடு சாட்சி சொல்றாங்க. அதே போல ஜாதகத்துல நாகதோஷம், கால சர்ப தோஷம், ராகு கேது தோஷங்களால அவதிப்படுறவங்களுக்காகவே இங்க ஒரு சிறப்பு சந்நிதி இருக்கு. இந்த ஆலயத்துல வீற்றிருக்கும் நாகர் விக்கிரகத்துக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அரியநாச்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தா எப்பேற்பட்ட கடுமையான தோஷங்களும் உங்களை விட்டு ஓடிடும். ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் இந்த புதுக்கோட்டை நகரோட மிக முக்கியமான காவல் தெய்வம். ஊரையே காவல் காக்கும் இந்த அன்னைக்கு ஆடி மாதம் மற்றும் தை மாதம் வந்து விட்டாலே திருவிழா கோலம்தான். வழக்கமா செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இங்க கூட்டம் அலைமோதும். ஆனா ஆடி மாசத்துல தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலைக்கடல் என திரண்டு வராங்க. தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள் அன்னைக்கு நேர்ச்சி கடன்களை செலுத்தி நன்றி கண்ணீர் வடிக்கிறாங்க. அடுத்ததா ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமி அன்னைக்கு இங்கே நடக்கிற லட்சார்ச்சனையும் மாபெரும் திருவிளக்கு பூஜைகளும் பார்க்க கண் கோடி புண்ணியம் செய்திருக்கணும். நூற்றுக்கணக்கான பெண்கள் வரிசையா அமர்ந்து விளக்கேற்றி லலிதா சகஸ்ர நாமம் பாடி அம்மனை வழிபடும் போது அந்த இடமே ஒரு வைகுண்டமா கைலாசமா மாறிடும். இந்த கோவிலுக்குள்ள இருக்கும் மகா மண்டபமும் பிரகாரத்தில் வீற்றிருக்கும் காவல் தெய்வங்களும் இந்த ஆன்மீக அதிர்வை இன்னும் அதிகப்படுத்தும். சரி, இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அருள்மிகு அரியநாச்சி அம்மன் கோவிலுக்கு நாம எப்படி போகணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் திருக்கோயில் கீழராஜ வீதி பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுக்கோட்டை தமிழ்நாட்டுல இருக்கு. எப்பெல்லாம் திறந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும். இது நார்மலா டைம். திருவிழா காலங்கள்ல அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகும். வரலாற்று பெருமையும்
பக்தி மகிமையும் நிறைந்த இந்த அரியநாச்சி அம்மனை நீங்க இது வரைக்கும் தரிசனம் செஞ்சிருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரியநாச்சி அம்மா அருள் தரும் தாயம்மா
உலகம் முழுதும் மலருமே. காலம் கடந்த கல் சுவர்கள் காவியங்கள் பேசுகின்றதே. மன்னர் பக்தி பதித்த தடங்கள் மகிமையோடு வாழுகின்றதே. அம்மா அம்மா அன்பு தரும் தேவியே, உன்னருள் கிடைத்தாலே விதி கூட மாறுமே. ஆலய வாசல் கடந்தவுடன் ஆன்ம அமைதி பிறக்குதே. பக்தர் மனதில் நம்பிக்கை விதைத்து புதிய ஒளியை தருகின்றார். தீப ஒளியில் ஜொலிக்கும் முகம் தேவி சக்தி பேசுதே. கருணை கொண்டு காக்கும் தாயே, கஷ்டம் எல்லாம் கரைக்குதே. மூன்று மன்னர் வணங்கிய தலம்
அரியனாச்சி அம்மன் வருகிறாள் அழகாய் வீதியுலா வருகிறாள் புதுக்கோட்டை வீதி எங்கும் இன்று புனித ஆனந்தம் பொங்குதே அம்மா அம்மா தரும் அருள்தும் தாயம்மா வீதியுலா காணும் போது உள்ளம் முழுதும் மலருமே
அரியனாச்சி அம்மன் அருளாலே அமைதி பூக்கும் அழைத்து காக்கும் தாயம்மா அன்பின் வடிவாய் நிற்கிறேன் அரியனா